find the centroid of the given area. Okay, find the centroid of the given area. So here three areas. Okay, to find the centroid of the area கண்டுபிடிக்கணும். amount of centroid of the area கண்டுபிடிக்கணும். இந்த full section, okay, இது ஃபுல்லுமே இருக்கிறது வந்து ஏரியா 1 எடுத்துக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து this is area 2, this is the area 3, மூணா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த ஃபுல் என்டையர் ஸ்கொயராக இருக்கிறத வந்து என்ன பண்ணுறோம், ஏரியா 1 எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஏரியா 2, ஏரியா 3 இருக்கும். ஸோ இது ஃபுல் ஏரியாவில் வந்து இந்த 2வும் இந்த 3யும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு சென்ட்ராய்டு பாயிண்ட் கிடச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த 200 வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ கால்குலேஷன் ப்ராப்ளம் இருக்கிறனால என்ன பண்ணணும்னா இதை வந்து சென்டிமீட்டர் வந்து மீட்டராக டு கன்வெர்ட் த மீட்டர். ஓகே, 2 மீட்டர் 1.5 மீட்டர் 0.05 1.5 0.05 2 மீட்டர் 1.5 5 மீட்டர். ஓகே, இதான் என்ன பண்ணுறோம், சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ கால்குலேஷன் வந்து சிம்பிளாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலில் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் த சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஏரியாவும் சென்டர் ஆஃப் சென்ட்ராய்டு ஆஃப் தி ஈச் செக்ஷனுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஈச் செக்ஷனோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஃபஸ்ட் வந்து A1 A ஸ்கொயர். ஓகே, ஸோ A ஸ்கொயர் அப்படிங்கிறது 2 × 2. ஸோ இது A, இது ஒரு A லென்த்து. ஸோ A ஸ்கொயர் 2 × 2 இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர். ஓகே, அடுத்து இதோட ஏரியா கண்டுபிடிக்கும். செமி சர்க்கிள், செமி சர்க்கிளுக்கு ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர்டு பை quarter circle. So by r squared by 4. So by into r is convert to 1.5 square divided by 4 is equal to 1.766 meter. So is the right angle triangle. Okay, is the half BH, area is half BH, half into B is 1.5, H is 1.5. So இதை சால்வ் பண்ண 1.125 மீட்டர். ஸோ இப்போ சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் ஒவ்வொன்றுக்கும். ஸோ இந்த ஃபுல் ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். சென்டர் பாயிண்ட் என்னது, இதுக்கு 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் சென்டர், இங்கே பாதி சென்டர். ஸோ சென்டர் பாயிண்ட் இஸ் C1 இஸ் 11 மீட்டர். நெக்ஸ்ட் C2 இதை கண்டுபிடிக்கும். ஏரியா 2க்கு வந்து குவார்ட்டர் சர்க்கிள், திஸ் இஸ் த ரெக்டாங்கிள் குவார்ட்டர் சர்க்கிள், திஸ் இஸ் த ட்ரையாங்கிள். 3 இதுக்கு மொத்தம் டோட்டல் 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து குவார்ட்டர் சர்க்கிள் 2க்கு கண்டுபிடிக்கிறோம் C2. ஸோ இதிலிருந்து இந்த பாயிண்ட் போகணும். ஓகேவா, இங்கே இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 4r divided by 3/5, 4r divided by 3/5, 4. So here also 4r by 3/5, 4r divided by 3/5, 4r divided by 3/5. ஓகேவா, இங்கே போனால் தான் நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். இந்த இண்டிவிஜுவல் செக்ஷனோட சென்டர் பாயிண்ட். ஓகேவா, 4r is equal to 1.5 divided by 3/5, 4 into 1.5 divided by, ஸோ இதை சால்வ் பண்ணால் 0.64 மீட்டர் கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் 3 இது கூட சென்டர் ஆகி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இங்கே பேஸ் பாயிண்ட்லேருந்து போனாலும் நம்ம அப்படியே போயிட்டோம். ஸோ இப்போ இங்கிருந்து இங்கே போய் சேரணும். ஓகேவா, இதோட சென்ட்ராய்டு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இங்கிருந்து போகணும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இங்கேருந்து போகுதுன்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இங்கேருந்து போகணும். ஸோ இங்கே தான் இருக்குது, ஸ்டார்ட் ஆகுது எக்ஸ் ஆக்சிஸில். இங்கே 0.05 இந்த பாயிண்ட் இங்கேருந்து இது போயிடும். ஏன்னா இந்த ஏரியா இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுறது இங்கே தான். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம போகணும். ஸோ அப்படின்னா இந்த 0.05 நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஏரியா வந்து இதோட ஏரியா இல்லை, லென்த் இல்லை. ஸோ அப்படின்னா இது வரைக்கும் 0.5. ஓகே, 0.5ங்கிறத கொடுத்துட்டோம். ஓகேவா, 0.5, சாரி ஹியர் இஸ் 0.5. ஓகே, 0.5 அண்டு 0.5, 0.05ல் 0.5. ஓகே, சென்டிமீட்டர் வந்து மீட்டர் கணக்குனா 0.5. ஸோ 0.5 போயிடும். இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகணும். ஸோ இங்கிருந்து வந்தோம்னா B/3. ஸோ இங்கிருந்து போகிறோம் அப்படின்னா 2B/3. ஓகேவா, இங்கே 2B/3. ஓகே, ஸோ 0.5 ப்ளஸ் 2B/3 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது தான் நம்ம இதோட சென்டர் பாயிண்ட் இங்கே வந்து சேர முடியும் எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் இங்கிருந்து போகணும் 0.5. ஓகே, இப்போ 0.5 ப்ளஸ் 2h plus 2h 0.5 plus 2h/3 இங்கே போகிறோம் அப்படின்னா ஓகே 2h/3
3 இங்கே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து நம்ம இதோட சென்டர் பாயிண்ட் ரீச் பண்ண முடியும். இங்கிருந்து எங்கிருந்து இங்கே பாயிண்ட்லேருந்து போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் போகிறோம்னா 0.5 + 2b/3, ஒய் ஆக்சிஸ் போனால் 0.5 + 2h/3 போனால் இந்த பாயிண்ட். ஸோ 0.5 2 இன்ட்டு பி வந்து 1.5. ஓகே, b is distance is 1.5/3 plus 0.5 plus 2 into இந்த distance 1.5. 2 into 1.5/3. So C3 is 1.5, 1.5. இதான் இதோட சென்டர் ஆஃப் பாயிண்ட். ஓகே, சென்டர் பாயிண்ட். ஓகே, C3 யோட இந்த ஏரியாவோட சென்டர் பாயிண்ட் 1.5. ஓகேவா? ஹியர் 1.5, 1.5னா இங்கே வரும். ஓகே, 1.5 இந்த பக்கம் 1.5னா இந்த சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதே தான் எல்லாத்தையுமே அதே மாதிரி 0.64னா இந்த கிடச்சிரும். ஓகே, 1.1னா இதோட சென்டர் பாயிண்ட் இது கிடச்சிரும். செகண்டுக்கு வந்து 0.64 அப்படின்னா 0.64 ட்ராவல் பண்ணால் இந்த சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். 3ல் வந்து 1.5னா இங்கே பாயிண்ட் கிடைக்கும். 1.5xல் ஒயில் 1.5 அந்த பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இது டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம். ஸ்கொயர் ஒன்று, குவார்ட்டர் சர்க்கிள் ஒன்று, ட்ரையாங்கிள் 3. ஸோ ஏரியா அப்படிங்கிறது ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். A 4, 1.76 is 1.25 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ C1, ஓகே, C1, C2, C3 இருக்குது. இந்த வேல்யூ 11, 0.64, 0.64, 1.5, 1.5 இங்கே எழுதிக்கிறோம். ஓகே, 11, ஓகே, C2ல் 0.64, 1.5, 1.5 எழுதிடுவோம். ஓகேவா? ஸோ A இன்ட்டு எக்ஸ் பார், ஏவும் இந்த ஏவும் எக்ஸ் பார் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 ஏவும் ஒய் பார் கண்டுபிடிக்கணும் 4. ஓகே, ஸோ இங்கே 1.766ம் 0.64 மல்டிப்ளை பண்ணால் 1.24. ஸோ அதே சிம்லர் தான் 1.124 கிடைக்கும். ஸோ 1.125, 1.5க்கும்னா 1.687, 1.687 கிடச்சிருச்சு. ஸோ சென்ட்ராய்டலுக்கு ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஏ எக்ஸ் பார் டிவைடட் பை ஏ. சம்மேஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் போது வந்து சம்மேஷன் ஆஃப்ங்கிறது 3 வந்து சம் பண்ணணும். ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ் பண்ணணும், இது வந்து மைனஸ் பண்ணணும். ஏன்னா ஏரியா நம்ம கழிக்கணும். ஸோ இது வந்தால் இந்த ஏரியா தான் நம்மளுக்கு தேவை. ஓகே, இந்த ஏரியாவோட இதுதான் தேவை. இந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, இதோட 3 தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ரெண்டும் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும் எல்லா வேல்யூவும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், கழிச்சோம்னா A1 - A2 - A3. ஸோ சம்மனா 1.109 மீட்டர் கிடைக்குது மொத்தம். ஓகே, சம் ஆஃப் சைன்ஸ் ஆஃப் ஏ எக்ஸ் பார் சொல்லி A1 x1 பார் -A2 x2 பார் -A3 x பார். ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 4 - 1.124 - 1.6. ஸோ டோட்டல் 1.189 வரும். ஸோ சம்மேஷன் ஆஃப் A is 1.109. ஸோ x bar is equal to 1.072. Centroid point in the x axis is 1.072. ஸோ இதை வந்து மீட்டரில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம சென்டிமீட்டரில் தான் இங்கே இருக்குது கிவன் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் கண்டுபிடிக்கிறோம் 10.72. ஸோ அதே எம்எம் பண்ணால் 1072 mm. ஸோ சிமிலராக சென்ட்ராய்டு வந்து ஒய் பார் கண்டுபிடிக்கிறோம். சம்மேஷன் ஆஃப் ஏ ஒய் பார் பை சம்மேஷன் ஆஃப் ஏ. ஸோ ஃபார்முலா அதுதான் A1 y1 பார் -A2 y2 பார் A3 y3 பார் பை சம்மேஷன் ஆஃப் ஏ. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே கிடச்சிருக்கு 4 - 1.124 - 1.687. ஓகே, 4 1.124 மைனஸ் சம் பண்ணும்போது 1.189 டிவைட் பை 1.109. ஸோ 1.072 மீட்டர். ஸோ இதை வந்து சென்டிமீட்டர் கண்டுபிடினா 10.72. ஸோ சென்ட்ராய்டு ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் திஸ் கிவன் செக்ஷன் இஸ் 1.072, 1.072 டைப்ஸ் ஆஃப் மீட்டரில். சென்டிமீட்டரில் கொடுத்தோம்னா 10.72 மீட்டர், 10.72, 10.72 சென்டிமீட்டர். ஓகே, இஸ் த சென்ட்ராய்டு இஸ் 10.72, 10.72 சென்டிமீட்டர். ஓகே, இதுதான் இந்த கிவன் செக்ஷன் ஏரியா சென்ட்ராய்டல் பாயிண்ட். ஓகேவா? தேங்க்யூ.